கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினால் இரத்தத்தாலே சுகந்தந்தர் காயத்தாலே, கழுவினார் இரத்தத்தாலே சுகந்தந்தர் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே தேற்றினார் வசனத்தாலே, எனக்கு திடந்தந்தராவியாலே எனக்கு திடந்தந்தராவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வாரங்களில் மன்னவனே, இயேசு வாரங்களில் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை கொண்டாடும்படி, உம்முடைய நாமத்தை துதித்து உயர்த்தும்படி இந்த நாளை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்துருக்குறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம். உடைய அளவற்ற பிரசனம் தொடர்ந்து எங்களை மூடட்டும், வழி நடத்தும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளை தியானிப்பதற்கு யாத்திரா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும்போது இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தராகிய தேவன் எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்ததை அவர்கள் பாடி துதித்து மகிமைப்படுத்துகிற காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் புகழ்ந்து கர்த்தருக்காக இந்த பாட்டை பாடினார்கள். இவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து இவங்களை அழிக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த பார்வோனை ஆண்டவர் இல்லாமல் ஆக்கிட்டார். வசனம் சொல்லுகிறது 9ல், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைவன் சொன்னான். என்னை கேட்கிற அருமையானவர்களே, பாருங்கள், இந்த ஜனத்தை அழிக்கிறதுக்காக பார்வோன் என்கிற அந்த பகைவன் பயங்கரமாக பேசுகிறான். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையிடுவேன், ஆசை அவர்களை திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கையினால் அவங்களை சங்கரிப்பேன். கடைசியில் என்ன நடந்தது? ஆண்டவர் அவர்களைத்தான் ஆமேன் கடலின் ஆழத்தில் சங்கரிக்க பண்ணினார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, உண்மையாக தேவனை ஒரு மனுஷன் சேவித்தோம்னா
அந்த மனுஷனுக்கு தேவன் எல்லா தேவர்களை விட சிறந்தவராக இருந்து அவனுக்கு உதவி செய்வார். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று பார்த்தோம் அல்லவா? இந்த பூமியில் எந்த ஒரு வல்லமை, எந்த ஒரு தெய்வம், எப்படிப்பட்ட தெய்வங்கள் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தருக்கு நிகராக ஒருவருமே இருக்க முடியாது. அவருக்கு ஒப்பானவர் வேறு யாரும் இல்லை. அவர் எதில் சிறந்தவர்னா பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். இந்த விஷயத்தில் தான் நிறைய பேர் அவருக்கு முன்னால் தோற்றுருவாங்க. பரிசுத்தத்தில் அவருக்கு நிகரானவங்க யாருமே கிடையாது. அவர்கிட்ட ஒரு பாவத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அவர்கிட்ட எந்த அசுத்தமும் அருவருப்போ எதுவும் பார்க்க முடியாது. பரிசுத்தம் உள்ள தேவன், துதிகளில் பயப்படத்தக்கவர், துதிகளில் எல்லாராலும் புகழப்படக்கூடிய ஒரு தேவன், அற்புதங்களை செய்கிற ஒரு மகிமை உமக்கு. அற்புதங்கள் செய்கிறதுல இயேசுவை போல ஒருவர் இல்லை. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கொடுக்குற சுகம், இயேசு செய்கிற அற்புதம் எல்லாம் மெய்யானது. ஆனால் உலகத்தில் பாருங்கள், நிறைய பேர் சில போலியான அற்புதங்கள்லாம் செய்வாங்க. மாய வித்தைகளை, மந்திர ஏவல்களை, பில்லி சூன்யங்கள் மூலமாக சில அற்புதங்கள்லாம் செய்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அதெல்லாம் நிலைக்காது, கொஞ்ச நாள் இருக்கும். அப்புறம் அதனுடைய விளைவு பயங்கர வேதனைக்குரியதாக மாறும். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? அப்போ இந்த தெய்வத்தை நம்புகிறவங்க வாழ்க்கை எப்படி இருந்து யோசிச்சு பாருங்கள். இந்த ஜனங்கள் அவரை தான் நம்பி இருந்தாங்க. அவங்களுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு ராஜாக்களோ அதிகாரிகளோ யாருமே இல்லை. கர்த்தர் தான் அவங்களுக்கு யுத்தம் பண்ணார். ஏனென்றால் அங்கே சொல்லும்போது அவர் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். 3வது வசனம், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யுத்தம் பண்ணது கர்த்தர், மனுஷர்கள் சும்மா தான் இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களை அருமையாக நடத்தினார். உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை வழி நடத்த இந்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு ஒரு தேடுவோம், சேவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. இந்த நாளையும் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உமக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை, நீரே பெரியவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.